என் பிஸ்னஸ் லாஸ்லயே போனாலும், நான் சில கேண்டில் டிசைன்ஸ்லாம் என் பிஸ்னஸ்ல எப்பவுமே லிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேட்டகரியே வச்சிருக்கேன். அதோட ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே நான் பண்ணது கரெக்ட்ன்னு சொல்லுவீங்க. அது என்னன்னா, இந்த லட்டு கேண்டில், கேக் கேண்டில், பிஸ்கெட் கேண்டில், அப்புறம் சாப்பிடுற பொருள் மாரி இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே தான். இதெல்லாம் இன்ஸ்டால ரொம்பவே வைரலா போயிட்டுருக்கு. இன்னும் நார்த் இந்தியாலலாம் ஃபெஸ்டிவல் டைம் சீசன்ஸ்ல நெறைய சேல்ஸ் ஆயிட்டுருக்கு. ஈவன் என்னோட பிசினஸ்ல ஸ்டாக் பண்ணா கூட இதுக்கான ஆர்டர் எனக்கு கண்டிப்பா வரும். ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிய நெறைய பேர் இந்த ரீல்ஸ்லாம் அனுப்பிச்சு, இது பிசினஸ்ல ஸ்டாக் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் மட்டும் ஏன் இத ஸ்டாக் பண்ணலன்னா, இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, இதோட ஸ்மெல்ல இருந்து, பேக்கேஜிங்ல இருந்து எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருள் மாரியே இருக்கும். இதோட 3ய வச்சு தான் இது லட்டுவா இல்ல கேண்டிலான்னே கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்கு, அதோட விக்கையும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுர்றாங்க. பெரியவங்க ஆன நம்மளுக்கே சில டைம் கன்ஃப்யூஸ் ஆயிடும். பட் எல்லா ஃபேமிலியும் சின்ன பசங்கன்னு கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க தெரியாத்தனமா இத வாயில எடுத்து போட்டுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகறது? இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகரிய என்னோட பிசினஸ்ல கொண்டு வரக்கூடாதுன்னு நான் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஒரு கேண்டில் டெக்கரேஷன் பர்ப்பஸ்க்கு தான் வாங்குறோம். அதுல போய் சாப்பிடுற ஐட்டம்ஸ் கொண்டு வரது தேவையில்லாத விஷயமா எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. இது முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் மட்டும் தான். உங்களுக்கு என்னோட இனிஷியேட்டிவ் பத்தி என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்க வீட்ல இது போல எதனா சம்பவம் ஆகியிருந்தாலும் மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க.